கொடைக்கானல் மலர் கண்காட்சியில் முதல் முறையாக நடத்தப்பட்ட லேசர் ஷோவை கொட்டும் மழையிலும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானலில் கோடை விழா மற்றும் 61வது மலர் கண்காட்சி விமரிசையாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் கண்காட்சிக்காக பிரையன் பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள செடிகளில் டேலியா, மேரிகோல்ட், சால்வியா, வண்ண வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. 70,000 கொய் மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள மயில், சேவல், நெருப்புக்கோழி உள்ளிட்ட வடிவங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காய்கனிகளை கொண்டு தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ள மான், காட்டெருமை உள்ளிட்ட விலங்குகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் இரவு லேசர் ஷோ நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேசிய கொடி, இந்திய வரைபடம், தலைவர்களின் உருவங்கள் என்று மின்னொளியில் அலையலையாக லேசர் வெளிச்சம் பாய்ந்ததை சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்தனர். உதகையை தொடர்ந்து கொடைக்கானலிலும் முதல் முறையாக நடத்தப்பட்ட லேசர் ஷோ நிகழ்வுக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது. மலர் கண்காட்சியின் முதல் நாளில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.